கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1 Corinthians chapter 2 verse 2. For I resolved to know nothing while I was with you except Jesus Christ and Him crucified என்று வாசிக்கிறோம். சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன் என்று பவுலடியார் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். உலக தோற்றம் முதல் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மரத்திலே தூக்கப்பட்டவன் இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமது சாபத்தை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து சாபமானார். அதனாலே இரட்சிப்பும் சந்தோஷமும் நம்முடைய பாவங்கள் நீங்கி சமாதானம் கிடைக்க பெற்ற ஒரு மேலான ஒரு காரியமாகவும் சிலுவையின் பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதினாலே அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிற போது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டது தான் மேலான ஒன்று. அவர் அறையப்பட்டதினாலே தான் நமக்கு மீட்பு கிடைத்தது, மேன்மை கிடைத்தது, பரலோக வாழ்வு கிடைத்தது, இரட்சிப்பு கிடைத்தது என்பதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாமும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.